சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் மருத்துவ சேவைக்கான துணை மருத்துவ சேவையின் பயிற்சியினர்களுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. அதாவது பராமெடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பராமெடிக்கல் ட்ரைனிங் கோர்சஸ் அப்ளிகேஷன் 2026 விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அதாவது மிக முக்கியமான கோர்சஸ் நிறைய பேருக்கு தேவைப்படும். அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸ் மற்றும் மெட்ஸ் படித்தவங்களுக்கு இது தேவைப்படும். அதாவது 2019 தொடக்கம் 2023 வரை, அதாவது A-level எழுதினவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கோர்ஸாக இருக்கிறது. நீங்களும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேலதிகமான விடயங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது இலங்கை அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள துணை மருத்துவ சேவை பயிற்சியினர்களுக்கு தகுதியுள்ள இலங்கை பிரஜைகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. வழங்கப்படும் பயிற்சியினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், பல் தொழில்நுட்பவியலாளர் 2 வருடங்கள் பயிற்சி காலம், ஆங்கில மொழியிலான பயிற்சி காலமாக இருக்கிறது. பொது சுகாதார பரிசோதகர்கள் 2 வருடங்கள், அதுவும் ஆங்கிலம். செயற்கை அவய தொழில்நுட்பவியலாளர் 3 வருடங்கள், செயற்கை அவய தொழில்நுட்பவியலாளர் 3 வருடங்கள். அதே மாதிரி சுகாதார பூச்சியல் அலுவலகர் 2 வருடங்களும், பாடசாலை பல் சிகிச்சை உதவியாளர் ஸ்கூல் டென்டல் தெரபிஸ்ட் அதுவும் 2 வருடங்கள் பயிற்சி காலம். இதய துடிப்பு பதிவாளர் ECG EEG 2 வருடங்கள். மருந்து கலவையாளர் டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் 1 வருடம். மூளை மின் இயக்கு பதிவாளர் அதுவும் 2 வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடிப்படை தகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், வயது எல்லை 2026 8/7 அன்று 18 தொடக்கம் 30 வயதிற்குள் இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சில பதவிகளுக்கு 35 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி தகுதிகள் என்னன்னு சொல்லி சரியாக நீங்க அவதானிச்சு கொள்ளுங்க. கல்வி தகுதிகள் GCOL ஒரே அமர்வில் கணிதம், அறிவியல், மொழி உட்பட 6 பாடங்களில் சித்தி. ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் இது மாறுபடும் வர்த்தமானியை வாசிக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது GCA பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019, 2020, 2021, 2022, 2023 வரையான ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு அமர்வில் 3 பாடங்களில் சித்தி விஞ்ஞான பிரிவு பாடங்கள் அவசியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் இது மாறுபடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வர்த்தமானியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். விண்ணப்ப கட்டணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000 ஆகும். இதனை இலங்கை வங்கியின் பேங்க் ஆஃப் சிலோன் எந்த ஒரு கிளையிலும் பின்வரும் கணக்கிற்கு செலுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. கணக்கின் பெயரை பொறுத்தவரையில் சுகாதார அமைச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், கணக்கு இலக்கம் 7041 318, கிளை தம்பேரோ கிளை என்று போடப்பட்டிருக்கிறது. மேலதிகமான விடயங்கள், மேலதிகமான தகவல்கள், இது சம்பந்தமான வர்த்தமானி அப்படின்னு சொல்லி தேவைன்னு சொன்னால், நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய ஃபுல் லிங்க் எப்படி விண்ணப்பிக்கிற என்ற விடயத்தை நாங்கள் மேலே கொடுத்துருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இலகுவாக விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று தந்திருக்கிறோம். அவங்க மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, அதாவது இந்த பதவி பராமெடிக்கல் என்ன டைப் செஞ்சு மெசேஜ் ஒன்று போடுங்க. மேலதிகமான தகவல்களை அவங்க தருவாங்க. நன்றி. மற்றும் ஒரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம்.